அந்நியசை ஆர்மீஸ் இன்னைக்கு நாம ஜிம்மினோட எஃப்எஃபான ஹிஸ் பேபி அதோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஜிம்மினை தான் காமிக்கிறாங்க. ஜிம்மின் தனியாக அந்த ஸ்டூடியோவில் அதான் நீங்கள் வந்துட்டு பலான்னு அடைஞ்சிருப்பீங்களே ஜிம்மினை, அதே ரூமில் தான் இன்ன வரையுமே இருக்கார். நைட் ஆகிடுச்சு, பட் அங்கேருந்து அவர் நவரவே இல்லை. அங்கேயே உட்காந்துட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஏமாலாம் தப்பு, எல்லாமே ஏமாலாம் தப்பு. நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. நான் அப்படி சொல்லலாம்? அது அவளோட ஃபீலிங்ஸ் கூட நான் எப்படி விளாடலாம்? அது தப்பு, அது பெரிய தப்பு தான். வயன், நீ என்னைய ஒரு அடியோட நிறுத்திக்கக்கூடாது. உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்னை அடிச்சிருந்துருக்குமா இருந்துச்சு. என்னால் தாங்க முடியல வயன். ஐம் சாரி, ஐம் வெரி வெரி சாரி வயன் அப்படின்ட்டு பாவம் அவரும் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இங்கிட்டு நீங்கள் உங்கள் பேக்கெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, என்னாச்சு வயன், எதுக்கு இப்போ திடீர்னு பேக் பண்ணுற? அம்மா உன்னோட திங்ஸை பேக் பண்ண, நம்ம இந்தியாவுக்கே கிளம்பலாம். ஏன்னா இந்தியாக்கா? எதுக்குடி? நீ தானே சொன்ன இங்கேயே இருக்கலான்னு, இப்போ நான் இந்தியா கிளம்பலான்ற? ஆமாம்மா, எனக்கு அங்கேயே ஒரு பெரிய ஆஃபர் கிடச்சிருக்கு, அதனால தான் நம்ம உடனே கிளம்பி ஆகணும். வயன் ஒரு நிமிஷம் நில்ல வயன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி உங்கள் அம்மா தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னம்மா என்னாச்சு? உன் ஃபேஸே சரியில்லையே. நீ ஆரம்பம் பார்க்கலன்னு தானே போயிட்டு வந்த, இப்போ என்னன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஏன் ஆரம்பம் எதாச்சும் உங்ககிட்ட சத்தம் போட்டானா? ஏதாச்சும் உனக்கும் சண்டை நடந்துச்சா? இல்லைம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீ போய் சொல்கிற, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்னன்னு அம்மாக்கிட்ட சொல்லு. இல்லைம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்குடி இப்போ உடனே கிளம்பணுன்ற? இல்லைம்மா, அந்த ஆஃபருக்கு தான். போய் சொல்லாத, நீ போய் சொல்கிற நல்லா தெரியுது. ஏன்னா உடனடியே உன்னை வந்து கூப்பிட்டு அப்படியே வேலை எடுத்து உன் கையில் கொடுத்துருவாங்களா? சும்மா போய் சொல்லிட்டு இருக்காத வயன். என்ன ஆச்சு என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவோட ஃபேஸே தான் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் சீனில் ஆரமோட அம்மா, அதாவது உங்களோட அம்மா வந்துட்டு ஆரம் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஆரமும் உங்களை பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்குலாட்டியும் ஆரமோட அம்மாவே கால் பண்ணிட்டு, டேய் என்னடா ஆச்சு வயனுக்கு? அவள் பாரு ஒரு மாதிரி இருக்கா, என்னாச்சு? உனக்கும் அவளுக்கும் சண்டையா? இல்லைம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்கு அவள் உடனடியாக இங்கேருந்து கிளம்பி நம்ம இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கா? எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்டாப் பண்ண பார்த்தாலும் கேட்க மாட்டாடா. என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு கேட்டால் கூட அதையும் சொல்ல மாட்டாடா. சீக்கிரம் வாடா. ஆமாம் இந்த வரேன் அப்படின்ட்டு ஆரம்ப காலை கட் பண்ணிட்டு டைரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறாரு. வீட்டுக்கு போனால் நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கீங்க. வயன் என்ன வயன் பண்ணிகிட்ருக்க? ஆரம், நான் இந்தியாவுக்கே மறுபடியும் கிளம்புறேன். என்னால் இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. அதனால் நானும் அம்மாவும் மறுபடியும் இந்தியாவுக்கே கிளம்புறோம். இந்தியாவில் நான் நிம்மதியாக இருந்தேன், எந்த தொல்லையும் இல்லை, எந்த ப்ராப்ளமே இல்லை. நான் பாட்டில் ஹாப்பியாக தான் இருந்தேன். எப்போ இங்கே மறுபடியும் வந்தனோ, எப்போ அவங்க எல்லாரையும் பார்த்தனோ, அப்போதுலேருந்து தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் இன்டெரக்டாக சொல்கிறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா அங்கே தான் இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு தெரியப்படுத்த வேணான்னு தான் நீங்கள் இன்டெரக்டாக சொல்கிறீங்க ஆரம்பிக்கிட்ட. ஏன்னா நீங்கள் மறுபடியும் எப்போ வந்தீங்களோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக நின்றுட்டுருக்கணுமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தான் வலிச்சாலும் உங்களால் தான் இப்போ ஒருத்தரும் ஒரு மனஸ்தாபத்தில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு புரியுது. ஸோ நம்மளால் தான் இவ்வளோ ப்ராப்ளமும். ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். அப்போ தான் நம்மளுக்கும் அது கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். இவங்களும் பழைய மாதிரி அவங்க எப்படி முன்னேறுதுன்னு பார்ப்பாங்க. நம்ம இருக்கிறனால தான் எல்லாமே நடக்குது அப்படின்ட்டு தான் நீங்கள் ஒரு முடிவெடுத்து இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவெடுத்திருக்கீங்க. ஸோ ஆரம்பம், வயன் அதுக்கு எதுக்குவே நீ போகணும்? நீ வேணா அந்த பக்கமே வர வேணாம். நான் வேணா நீ வந்து பார்க்குறேன், அம்மா வந்து பார்க்குறேன். நீ அந்த சைடு கூட வர தேவையில்ல வயன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இங்கே இரு வயன். எனக்குன்னு நீங்கள் தானே இருக்கீங்க. அந்த 2 வருஷம் உங்கள் 2 பேரையும் பார்க்க நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? உங்கள் 2 பேரையும் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? ஸோ மறுபடியும் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கல வயன். ப்ளீஸ் இங்கே இரு வயன் அப்படின்ட்டு ஆரம் கெஞ்சுறாரு. பட் நீங்கள் இங்கே பாரு ஆரம், நான் உன்னோட தங்கச்சி தான். நீ எடுக்கிற முடிவு எல்லாத்துக்குமே நான் உனக்கு மதிப்பு கொடுத்துருக்கேன். ஆனால் இது என்னோடய லைஃப்பில் எனக்கு முடிவெடுக்கிற உரிமை இல்லையா ஆரம்? ப்ளீஸ் இந்த விஷயத்தில் என்னை நீ தடுக்காத அப்படின்ட்டு சொல்ல ஆரமாலையும் என்ன பேசுதுன்னு தெரியல. அப்போது உங்கள் அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரியல. அவங்க பாட்டில் பார்த்துட்ருக்காங்க எதுவுமே புரியாமல். ஆனால் ஏதோ ஒரு விஷயந்தான் அங்கே நடந்திருக்கு அப்படின்ட்டு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆரம் மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டுருக்காரு அவரோட காரில்.
எப்படியோ உங்களை கன்வின்ஸ் பண்ணி இங்கேயே இருக்க வச்சிட்டார் போல. ஸோ அதனால தான் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ, வயன் முடிவெடுத்த மாதிரி இதுக்கப்புறம் ஜிமின் கூட சேர மாட்டாளா அப்படின்ட்டு ஒரு யோசனையோடு தான் அவர் ரிட்டன் போயிட்டுருக்காரு. ஸோ இங்கிட்டு டேங்க பார்த்தா டேங் அவர் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி யார் கூடயும் பேசவும் பிடிக்கல. லாஸ்ட்டாக உங்ககிட்ட பேசுறதுக்காண்டி பின்னாடியே வந்திருப்பார். ஆனால் நீங்கள் அதுக்குலாட்டியும் அங்கேருந்து ஆரம்பிக்கிட்ட கோமா பேசிட்டு கிளம்பியிருப்பீங்கள்ல. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே நம்மளால் தான் இது எல்லாமே. வயன் இவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கிறதுக்கு காரணமே நாம தான் அப்படின்ட்டு பாவம் நாம தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அவர். அதுவும் ஒரே ஒரு பொண்ணு மேலே உங்கள் மேலே லவ்வில் விழுந்தனால பாவம் இவர் இவ்வளோ ஹர்ட் ஆகிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜேகேவும் டேங்க பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்து, டேய் நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற, இதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைடா, அவங்கள விட ரொம்ப ஹர்ட் ஆகிருக்குது நீ தான்டா, நீ விட்டு கொடுத்தாலும் இப்படி வந்து முடிஞ்சுக்கிறதுக்கு நீ காரணமாக என்ன, இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைடா, ஃபீல் பண்ணாதடா அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஜேகே அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் டேங்கால தான் என்னமோ ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி நாம தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் மட்டும் உங்களை லவ் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போது ஜிமின் வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு உங்களுக்கும் ஜிமினுக்கும் இந்த சண்டே வந்திருக்காது, 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க அப்படின்ட்டு தான் அவர் ஃபீல் பண்ணுறது. ஸோ ஜேகேவும் இங்கே பாருடா, அதுக்கு நீ என்னடா பண்ணுவ, நீ பெருந்தன்மை விட்டு கொடுத்துட்டு தானே போன, ஆனால் அந்த ஜிமின் அப்படி சொன்னதுக்கு நீ என்ன பண்ணுவ சொல்லு, நீ இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாத டேயாங், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ட்டு ஜேகே ஹக் பண்ணி சமாதானப்படுத்த டேயாங்கும் அப்படியே ஹக் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே இப்போது ஏர்போர்ட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே அப்படியே ஒரு பொண்ணு ஸ்டைலிஷாக வந்து இறங்குறா. அவளுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேறு. ஸோ அந்த பொண்ணு பார்க்கவே செம்ம அழகாக இருக்கா, பார்க்கவே ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கா. ஸோ அங்கே இருக்கவங்களாம் யார் இந்த பொண்ணு, ஏதாச்சும் ஆக்ட்ரஸாக என்ன அப்படின்ட்டு அந்த பொண்ணை பற்றி எதுவுமே தெரியாமலேயே அந்த பொண்ணை ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் அந்த பொண்ணும் அவளோட அசிஸ்டண்ட்டும் இப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸ் இருக்க பிளேஸுக்கு தான் வந்து இறங்குறாங்க. ஸோ இறங்கிட்டு அவங்க 2 பேரும் கெத்தாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸ்லேயே தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் நியர்பை தான் அந்த ஸ்டூடியோவே இருக்கும். ஸோ ஸ்டூடியோ க்ராஸ் பண்ணி போகும்போது உள்ளேருந்து ஒரு அழகான வாய்ஸ் கேட்கும். ஸோ அந்த வாய்ஸ் கேட்டோன்னா அந்த பொண்ணு அப்படியே நிற்கிறா. என்னாச்சு மேம்? இல்லை இந்த வாய்ஸ் உனக்கு கேட்குது தானே? நல்லாவே கேட்குதே. இந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு மாதிரி ஃபெமிலியராக இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படியே அந்த ஸ்டூடியோக்குள்ளே தான் போகிறா. அங்கே பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, டேயாங் தான். அவரோட வருத்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் அப்படியே பாட்டு பாடிட்டே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, லைக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க இப்போது இந்த பொண்ணு பார்க்குறா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. டேயாங் செம்ம அழகாக டான்ஸ் ஆடிட்டே பாட்டும் பாடுறாரு, அவ்வளோ அழகாக பண்ணுறாரு. ஆனால் ஏன் அவர் வாய்ஸில் ஏதோ ஒரு கஷ்டம் தெரியுது அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்டேஜ் மேலே ஏறுறா. ஏன்னா டேயாங் ஸ்டேஜ் மேலே தான் தனியாக டான்ஸ் ஆடிட்டுருப்பாரு. அப்போது ஒரு கட்டத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே இந்த பொண்ணை டேயாங் பார்த்துட்டு யார் நீங்கள், உங்களுக்கு யார் வேணும் அப்படின்ட்டு கேட்க, அது இருக்கட்டும், ஆனால் நீங்கள் செம்ம அழகாக பாடுறீங்க, அழகாகவும் இருக்கீங்க, ஆனால் ஏன் உங்கள் குரலில் ஏதோ ஒரு வலி தெரியுதே, உங்கள் மனசில் ஏதோ ஒரு காயம் இருக்குது, அதை நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் இப்போது பாட்டு பாடினீங்க அப்படி தானே அப்படின்ட்டு அந்த பொண்ணு கரெக்டாக கேட்க அவங்க ஷாக் ஆகிட்டு அந்த பொண்ணையே பார்க்குறாரு. இப்போது நெக்ஸ்ட் சீனில் அந்த பொண்ணை தான் பிடிஎஸ் மெம்பர்ஸோட மேனேஜர் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு முன்னாடி. இப்போது இவங்க பேர் மியா. இவங்க வந்துட்டு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. என்ன டாக்குமெண்ட்ரியா? ஆமாம், அவங்க எல்லாரோட டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கொஞ்ச நாள் நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட க்ரோத்துக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்ச நாள் அவங்க இங்கே தான் தங்கி உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அந்த மேனேஜர் சொல்ல, மியாவும் ஹாய், என்னோட பேர் தான் மியா. ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டேன், உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போது நீங்கள் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணால் போதும். ஸோ அது வரையும் உங்களோட டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக தான் பேசுகிறா. அப்போ ஆரம்பும் லீடராக வந்து, ஹலோ என்னோடய பேர் ஆரம் அப்படின்ட்டு ஆரம் அப்படியே கை நீட்ட, தெரியுமே உங்கள் பேர், நம்ஜுன் கூப்பிடுவாங்க, ரேப் மாஸ்டர் கூப்பிடுவாங்க, டிம்பிள் கிங்குன்னு கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஜாலியாக பேசுகிறா. ஆரமும் சிரிக்கிறாரு. அப்போது
உங்கள் பேருமே தெரியும், ஜின், ஜேஹோப், சுகா, டேயாங், ஜேகே அண்ட் ஜிமின், கரெக்டா அப்படின்ட்டு அவ கேட்க, கரெக்டு தான் அப்படின்ட்டு எல்லாருமே லைட்டாக சிரிக்கிறாங்க, சிரிக்கணுமேன்றனால. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே, ஆனால் உங்கள் ஃபேஸ்லலாம் ஒன்றும் அவ்வளோ ஹாப்பினஸ் தெரிஞ்ச மாதிரியே தெரியலையே, ஏன் என்னாச்சு உங்களுக்கு, ஏதாச்சும் சண்டேயா? இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணி டயர்டாக இருக்காங்கல்ல, அதனால தான் அவங்க அப்படி இருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஆரம்பம் சமாளிக்க ஆமான்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ மியாவும் ஓ அவ்வளோதானா, சரி ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு போய் ரெஸ்ட் எடுங்க, சும்மா ப்ராக்டிஸ்னு ப்ராக்டிஸே பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த்தை தான் பார்த்துக்கணும், புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் தலையாட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களெல்லாம் வேற ஒரு பெரிய பொண்ணுன்னாலும் நினச்சிக்காதீங்க, நான் பார்க்க மட்டும்தான் அப்படி இருப்பேன், ஆனால் நான் உங்களை விட சின்ன பொண்ணு தான், ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் மியானே கூப்பிட்டுக்கலாம். சரி ஓகே, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நம்ம ஈவினிங்லேருந்து டாக்குமெண்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே. அப்புறம் டேயாங், நானா? நீங்கள் தான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரீங்களா? என்னையா எது கூப்பிட்றீங்க அப்படின்ட்டு டேயாங் கேட்க, ஆமாம் டேயாங் எது கூப்பிட்றீங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேட்க, கூல் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், கொஞ்சம் டேங்கிட்ட பேசணும்னு நினச்சேன், அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லையே, அதுக்கு எதுக்கு நீங்கள் எல்லோரும் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு மியா எல்லார் ஃபேஸையும் பார்த்துக்கிட்டே கேட்குறா. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் டேங்கிட்ட போய் பேசலாம் அப்படின்ட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸோட மேனேஜரும் சொல்லிட, சரின்ட்டு சரி நான் ரூமில் இருக்கேன், டேயாங் நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்ட்டு மியா அங்கேருந்து கிளம்பிட்டா. டேயாங்க்கு ஒன்றுமே புரியல, என்ன இந்த பொண்ணு ஏன் கூட என்ன இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்ட்டு புரியாமல் டேயாங் நின்றுட்டுருக்காரு. அப்போ மேனேஜரும் வந்துட்டு, டேயாங் அதான் கூப்பிட்றாங்கல்ல போ. இல்லை மேனேஜர், நான் எதுக்கு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது டேயாங், போ, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க, ஸோ நீ போ, அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே கோஆப்ரேட் பண்ண அப்படின்ட்டு சொல்ல. ஸோ டேயாங்கும் அந்த பேச்சை மீற முடியாது இல்லையா, ஸோ அதனால் அவரும் மியோட ரூமுக்கு தான் போகிறாரு. ஸோ போகும்போது டோரை நாக் பண்ணுறாரு. கம்மின். அப்போது டேயாங் உள்ள போகிறாரு. டேயாங்க பார்த்தனா அழகாக சிரிக்கிறா. ஸோ டேயாங் அதெல்லாம் கண்டுக்காமா, என்ன விஷயம், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அப்போ மியா ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டு, இப்போ என்னாச்சு, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேலை இருக்கா, இல்லை என்கிட்ட பேச பிடிக்காம நீங்கள் வந்தீங்களா? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் என்ன, இங்கே வந்து உட்காருங்க அப்படின்ட்டு பக்கத்துலேயே அவள் காமிக்கிறான். அவள் சோஃபாவில் தான் உட்காந்துருப்பா, ஸோ பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறா. பட் டேயாங் இல்லை நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவளுக்கு ரைட் சைடில் இருக்க சோஃபாலாம் உட்காந்துக்கிட்டாரு. அப்போ அவளும் சிரிக்கிறா. இப்போ எதுக்கு சிரிச்சிங்க? இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப ஜென்டல்மேனாக இருக்கீங்கள்ல, அதனால தான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா மற்றவங்கள விட நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான கேரக்டர் மாதிரி தெரியுங்க, அதனால தான் எனக்கும் உங்கள் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். என்ன சொன்னீங்க, எனக்கு புரியல. இல்லை அப்படி ஒன்றும் சொல்ல வரல, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கள்ல, ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னத்தை? டாக்குமெண்ட்ரியை சொன்னாங்க. ஓ டாக்குமெண்ட்ரியா, ஓகே அப்படின்ட்டு டேயாங்கும் அப்போ தான் புரிய வந்து சைலண்ட் ஆகுறாரு. சரி அதுக்கப்புறம் உங்கள் பேர் எல்லாம் தெரியும், பட் உங்களோட கேரக்டரை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அப்போ டேயாங் புரியாமல் பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் டாக்குமெண்ட்ரியை தானே எடுக்க வந்தீங்க, ஸோ அதை பற்றி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுறா இருந்தால் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்கள், வேறு விஷயம்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. ஹலோ, நான் அதுக்காண்டி தாங்க கேட்குறேன், இதெல்லாமா தேவை உங்கள் டாக்குமெண்ட்ரிக்கு? ஆமாம் இதெல்லாம் தான் அவசியம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மார்னிங் உங்களை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப சேடாக ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பார்க்க என்னதான் ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி தெரிஞ்சாலும், பட் உங்கள் குரலில் உங்களோட மனசில் ஏதோ ஒரு வலி இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் உங்ககிட்ட அப்பயே கேட்டேன், பட் நீங்கள் அதுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ணலை. ஸோ இப்போயாச்சும் நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. இங்கே பாருங்கள், நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா அது உங்களுக்கு வலியை மட்டும்தான் கொடுக்கும். நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்க அந்த பாரம் தூரமாக போகும். ஸோ அதனால் உங்களுக்கு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களை ஜட்ஜெல்லாம் பண்ண மாட்டேன், நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்வீட்டாக மியா கேட்குறா. அப்போது டேயாங்கும் அப்படியே அந்த மியாவே தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா மியா ஒரு மாதிரி மற்ற பொண்ணுங்க மாதிரி அவருக்கு தெரியல, ஒரு மாதிரி எல்லாரை விட டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுறா. ஸோ அதனால தான் அவளையே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக டேயாங் பார்த்துட்ருக்காரு. அப்போ மியாவும் டேயாங்கே தான் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே ரெண்டு பேரோட ஐஸும் மீட் ஆகிக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டேயாங் தான் அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிட்டு, சரி அது இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி தெரியும் நான் ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கேன்னு? ஏன்னா நான் உங்களை பார்த்தேன், உங்களை நான் அப்சர்வ் பண்ணேன். ஓ
ஒருத்தங்கள பார்த்தாலே அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு என்னால் நல்லாவே அப்சர்வ் பண்ண முடியும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா அப்படின்ட்டு மியா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறா. எனக்கு பாட்டு பாடுறவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் அம்மாவும் ஒரு சிங்கர் தான். ஆனால் எனக்கும் அந்த மாதிரி பாட்டு பாடுறவங்களா ஆகணுன்னெல்லாம் ஆசை கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எங்கள் அம்மா எப்போவுமே அழகாக பாட்டு பாடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்னோடய அப்பாவும் ஒரு மியூசிஷியனால் அவருமே செம்மையாக டியூன் போடுவார். ஸோ அது ரெண்டுத்தையும் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அப்படியே தான் ஒரு நாள் திடீர்னு எங்கள் அம்மா ஒரு நாள் இறந்துட்டாங்க. அது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்னால இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணார். அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது என்னோடய அப்பா மட்டும்தான் தனியாக இருக்கார். ஆனால் அம்மா இல்லை. ஸோ அதனால் அவங்கள நினச்சிக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படியே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே அவர் தனியாக மியூசிக் வாசிப்பார். ஆனால் என் அம்மாவோட வாய்ஸ் மட்டும்தான் இருக்காது. அப்போது என் அப்பா அதுக்கும் சேர்த்து அவரே தான் பாடுவார். அப்போது அவர் குரலில் இருக்க அந்த வலி, என் அம்மாவை மிஸ் பண்ணுற அந்த வலி, அது என்னால் நல்லாவே உணர முடிஞ்சுச்சு. சின்ன வயசுலேருந்து நான் அப்படியே தான் அதை கேட்டு கேட்டு தான் நான் வளர்ந்தேன். ஸோ அதனால தான் நீங்கள் கஷ்டத்தோட பாடும்போது கூட நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் ஏதோ ஒன்றத்தை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் பாடுறீங்க அப்படின்ட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுச்சு அப்படின்ட்டு மியா சொல்ல, இங்கே டேங்க்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சாரி மியா, என்னால் தான் நீங்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. இல்லை பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அவள் மறுபடியும் நார்மல் ஃபார்முக்கே வரா. ஏன்னா அந்த ஸ்டோரி சொல்லும் போதே அவள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிருந்துச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அவள் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, சரி இப்போயாச்சும் நீங்கள் என்ன விஷயம் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா அப்படின்ட்டு அவள் இப்போ கொஞ்சம் ஜாலியாகவே கேட்குறா. ஸோ டேங்கும் சரின்ட்டு லைட்டாக ஓப்பன் அப் ஆகிட்டு மியா கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் உங்கள் பேரெல்லாம் சொல்லலை, நார்மலாக சொல்கிறாரு. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சி. அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுவேன்னு நினைக்கல, அது ஜஸ்ட்டு அட்ராக்ஷன் தான் நினச்சேன். ஆனால் போக போக அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒன்று புரிய வந்துச்சு. நம்மளுக்கு என்ன தான் அந்த பர்சனை ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்கள நம்ம போக விட்டுறணும். ஏன்னா அப்படி அவங்கள போக விட்டால் மட்டும்தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம இல்லைனாலும் அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு தெரிய வரும்போது நம்ம அதை விட்டு தானே ஆகணும். அதை விட்டுட்டு அவங்கள நம்ம கூடயே பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது நல்லது இல்லைல்ல அப்படின்ட்டு டேங் கேட்க, அப்போது மியாக்கு ஏதோ புரியுது. முழுசாக என்ன விஷயம்னு அவளுக்கு புரியலனாலும் லைட்டாக அவளால் புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கு மேலேயும் கொஷின் கேட்க அவளுக்கு விருப்பம் இல்லாமல் அவள் டேங்கோட ஒரு கை மேலே கை வைக்கிறா. அப்போ டேங் நிமிந்து அப்படியே மியாவை தான் பார்க்குறாரு. இங்கே பாருங்க டேங், சாக்ரிஃபைஸ் லவ் கிடையாது. அது உங்களை கஷ்டம் மட்டும்தான் படுத்தும். அது ஒரு மாதிரி நம்மளை நாமளே காயப்படுத்திக்கிறது. சொல்லப்போனால் செல்ஃப் பனிஷ்மெண்ட் மாதிரி. ஸோ நீங்கள் அந்த பொண்ணை மறந்துட்டு உங்களோட லைஃப்பை பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அது நீங்கள் அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டே நீங்கள் வாழணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் அந்த பொண்ணை மறந்துட்டு ஹாப்பியாக இருக்கீங்கன்னு பார்க்கும்போது தானே அந்த பொண்ணுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இன்னமே அந்த பொண்ணை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளும் கில்ட்டியாக தானே அவளோட லைஃப்பை வாழுவா அப்படின்ட்டு அவள் நல்லா தான் அட்வைஸ் பண்ணுறா. டேங்க்கும் லைட்டாக புரிய வருது, நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, நாம் மாறினாதான் எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்ட்டு அவரும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே மியாவை பார்த்து, தேங்க்யூ, நான் எதுவுமே சொல்லாமலேயே என்னை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ அப்படின்ட்டு டேங் சொல்கிறாரு. அப்போ மியாவுமே அழகாக சிரிக்கிறா. ஸோ அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இங்கிட்டு ஜிமின் அவர் காரில் உட்காந்துட்ருக்காரு. அதுவும் கன்ஃபியூஸ்டாக போகலாமா வேணாமா நினச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. அவர் யாரோட வீடு முன்னாடியும் இல்லை, உங்களோட வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கார். ஏன்னா அவர் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. அவர் பண்ண தப்புன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட அட்லீஸ்ட் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றக்காண்ட மட்டும் தான் இங்கே வந்திருக்காரு. ஸோ அதனால் ஜிமினும் கார்லேருந்து இறங்கி அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே தான் போகிறாரு. அங்கே உங்கள் அம்மா தான் இருக்காங்க. ஆண்டி, ஓ ஜிமின், நீ ஜிமின் தானப்பா? ஆமாம், நான் ஜிமின் தான். சரி, என்ன நீ மட்டும் வந்திருக்க? அது ஏன் ஆரவ் இங்கே இருக்கான்னு நினச்சி வந்தியா? இல்லை, நான் வயன்கிட்ட பேசணும். வயன்கிட்டயா? என்ன விஷயமா? இல்லை, அது நான் பேசிட்டு வந்து வேணா அவங்கக்கிட்ட சொல்லட்டா? சரி ஓகேப்பா, அவன் மேலே தான் ரூமில் இருக்கா. சரி அப்படின்ட்டு ஜிமின் போகிறாரு. உங்களோட அம்மாவுக்கும் புரியுது, அப்போ ஏதோ நடந்துகிட்ருக்கு, இந்த பையனுக்கும் வயனுக்கும் தான் ஏதோ நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு அவங்க லைட்டாக கணிச்சிட்டாங்க என்ன தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு.
ஸோ அவங்கள அப்படியே பார்த்துட்ருக்க ஜிமினும் மேலே போகிறாரு. அவங்க டோருக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. ஆனால் அதை நாக் பண்ணுறதா வேணாமான்னு ஏகப்பட்ட குழப்பத்தோடு தான் நின்றுட்டுருக்காரு. இப்போது நான் வயனை பார்த்து சாரி சொன்னால் அவள் ஏற்றுப்பாளா? அவள் என்னை மன்னிச்சிருவாளா? இல்லைனா என் மேலே இன்னும் கோமாக தான் இருப்பாளா? நான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தானே சொல்லியிருக்கேன். அப்போது அவள் இன்னுமே என்னை பார்த்தா கோமாக தானே ஆகுவா? அப்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவர் அப்படியே கன்ஃபியூஸ்டாக தான் நின்றுட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் மறுபடியும் நீங்கள் அழுதிங்கன்னா அதை அவரால் பார்க்க முடியாது. அப்பயே நீங்கள் அழுதுட்டு போனதே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் உங்களை பார்த்து மறுபடியும் நீங்கள் ஃபீல் பண்ணி பேசி அழுதுட்டிங்கன்னா அதை சுத்தமாக ஜிமினால் தாங்க முடியாது. ஸோ அதனால்தான் அவர் அப்படியே டோர் பக்கமே நின்றுட்டுருக்க. இங்கிட்டு நீங்கள் உள்ள அப்படியே அவங்களோட ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது, யாரோ டோர்கிட்ட நின்றுட்டுருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஒருவேளை அம்மா தான் நின்றுட்டுருக்காங்களோ? அண்ணா ஏன் அம்மா உள்ளே வராமல் வெளில நின்றுட்டுருக்காங்க? இல்லை யாருமே இல்லையா அப்படின்ட்டு திரும்பி நீங்கள் டோரை பார்க்க ஜிமினும் அங்கேருந்து பார்க்குறாருல்ல. ஸோ டோர் மட்டும் இல்லைன்னா நீங்கள் ஒருத்தரை பார்த்துட்ருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க 2 பேருக்கு நடுவில் இப்போ டோர் மட்டும்தான் இருக்குது. அப்போ நீங்கள் அப்படியே அவங்க சேர்லேருந்து எழுந்திரிச்சு யாருன்னு பார்க்குறதுக்காண்டி டோர் பக்கமாக வந்துட்டுருக்கீங்க பொறுமையாக. எங்கிட்ட ஜிமினோ அப்படியே டோரை நாக் பண்ணுற மாதிரி அவர் போயிட்டுருக்காரு. ஸோ அப்படியே தான் இந்த சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் பார்க்கலாம் வெதர் நீங்களும் ஜிமினோ மீட் பண்ணிக்கிறீங்களா. நீங்கள் ஜிமினை பார்த்தோன்னா என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்க? ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் பண்ண தப்புன்னு ரியலைஸ் பண்ணி தான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு வந்தார். ஸோ அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டோன்னே நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஏற்றுப்பீங்களா என்ன அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். எனக்கு தெரியும் இது ரொம்ப ஷார்ட்டான எபிசோடுன்னு, பட் நெக்ஸ்ட் எபிசோட் நான் கொஞ்சம் லென்த்தாக போட பார்க்குறேன். ஓகேவா? சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். பாய் பாய்.